வணக்கங்க. நான் உங்கள் வினோத். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி, கரூர்ல நடந்த விஷயத்த பத்தி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கும் நானும் மிகப்பெரிய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேங்க. ஏன்னா, அந்த விஷயம் என்னையுமே பாதிச்சது. அதனால தான் என்னால இந்த 2 நாள் ஒரு 3 டேஸ்லயோ வீடியோல ஃபோக்கஸ் பண்ண முடியல. நெறைய வீடியோஸ் நானும் பார்த்துட்டு இருக்கேன். அந்த சின்ன சின்ன குழந்தைகள் இறந்தது இது வந்து ரொம்ப மனசுக்கு நெருக்கமான வருத்தத்த குடுக்குது. இது மாரி இனிமே நடக்கவே கூடாதுன்னு எல்லாரும் வேண்டிப்போம். அதே பட்சத்துல நெறைய பேருக்கு நம்ம வீடியோஸ் வழியா இன்புட்ஸ் அதாவது நாலேட்ஜ் ஷேரிங் போகணுன்றதுல நான் ரொம்ப முக்கியமா ஸ்ட்ராங்கா இருக்கேன். அதுக்காக தான் இவ்ளோ மொமெண்ட்லயும் இந்த மாரி சிச்சுவேஷன்ஸ்லயும் உங்களுக்காக நாலேட்ஜ் ஷேரிங்ஸ் வீடியோஸ நான் போட்டுட்டு இருக்கேன். இது வந்து மெச்சூர்ட் அண்ட் ஐடி பீப்பிள்ஸ்க்கு மட்டும் கிடையாதுங்க. யாரெல்லாம் ஸ்டூடெண்ட் இருந்து எம்ப்ளாய்மென்ட்டா கன்வெர்ட் ஆகுறாங்களோ, டெஃபினட்டா என்னோட சேனல்ஸ நீங்க ஃப்ரீ காஸ்ட்டா பார்த்தே நீங்க இதுல எல்லாமே பிராக்டிஸ் பண்ணிக்க முடியும். ஆஃப் கோர்ஸ் மறக்காம படிக்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணி டெஃபினட்டா இந்த வீடியோஸ்லாம் பார்த்து நீங்க படிப்பீங்கன்னு நம்பிக்கையில தான் இந்த வீடியோஸ்லாம் நாங்க போடுறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாமா? ஸோ இன்னைக்கு அஷ்யூர் போர்ட்டல்ல அஷ்யூர் சோலா சர்வீசஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது டெக்ஸ்ட் டு வீடியோ கன்வர்ஷன்ஸ். ஒரு டெக்ஸ்ட்ல இருந்து நீங்க எப்படி ஒரு வீடியோ ஜெனரேட் பண்ண முடியும்? அதாவது ரியலிஸ்டிக் வீடியோனா நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. அதுக்கு என்னென்ன பண்ணணும்ன்றத தான் பார்க்க போறோம். ஒரு அஷ்யூர் போர்ட்டல்ல நீங்க போயிட்டு ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்? அஷ்யூர் ஓப்பன் சர்வீசஸ் டைப் பண்ணணும். அஷ்யூர் ஓப்பன் சர்வீசஸ்னு டைப் பண்ணிட்டு அஷ்யூர் ஓப்பன் சர்வீசஸ் வந்து நீங்க கிரியேட் பண்றதுக்கான எல்லா வெலிஸ்ட்ரேஷனும் பாருங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ரிசோர்ஸ் குரூப் அண்ட் தென் உங்களோட ஆப்ஜெக்ட் ஐடி, டெனன்ட் ஐடி எல்லாமே வந்துடும். அந்த சோர்ஸ்க்கு என்னென்ன தேவையோ, அந்த ஓப்பன் ஏஎஸ்எஸ்க்கு இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன தேவையோ அது எல்லாமே உங்களுக்கு கிரியேட் ஆயிடும். ஒன்ஸ் நீங்க கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம், அதாவது கிரியேட் பண்றது டெப்ளாய் பண்றதுக்கு இட் டெஃபினெட்லி டேக் டைம்ஸ். ஒன்ஸ் நீங்க கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த அஷ்யூர் ஓப்பன் ஏஐல ஒரு ஏஐ ஃபவுண்டரி அப்படின்ற ஒரு யூஆர்எல் உங்களுக்கு கொடுக்கும். அதாவது அந்த ஏஐ ஃபவுண்டரி இஸ் நத்திங் பட் செப்பரேட் டீம் கைண்ட் ஆஃப் டூல்னு சொல்லலாம். அது வந்து எங்கேயுமே அஷ்யூர் ஓப்பன் சர்வீஸ்க்குள்ளேயே இருக்காது. இட் வில் டேக் யூ டு தி நெக்ஸ்ட் ஃபோரம் தான் நான் சொல்லுவேன். பாத்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு. இதுல எல்லா இன்ஃபர்மேஷன் இருக்கு. அதாவது கிளைண்ட் ஐடி, டெனன்ட் ஐடி எல்லாமே இருக்கும். நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் உங்களோட ஏஐ ஃபவுண்டரிக்குள்ள போனீங்கன்னா உங்களோட ஏஐ ஃபவுண்டரி இப்படிதான் இருக்கும். லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதுல உங்களோட மாடல் எண்ட் பாயிண்ட்ஸ் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். மாடல் பிளஸ் எண்ட் பாயிண்ட்ஸ் உள்ள போனீங்க அப்படின்னா உங்களோட மாடல் எண்ட் பாயிண்ட்ஸ் என்ன வேணுமோ அதை நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். அதுல உங்களோட பிளே கிரவுண்ட்ஸ் பாத்தீங்கன்னா அந்த பிளே கிரவுண்ட்ஸ் கிளிக் பண்ணிட்டு அந்த வெர்ஷன்ஸ் நீங்க எடுத்துக்கலாம், மாடல் நேம் நீங்க எடுத்துக்கலாம். அண்ட் தென் கீழே வந்து பாத்தீங்கன்னா கர்ல் பண்றதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த எக்ஸாம்பிள் கர்ல் யூஸ் பண்ணியும் நீங்க கர்ல் பண்ணியும் பாத்துக்கலாம். கர்ல் பண்றது மட்டும் இல்லாம அது கீழே நீங்க பேரண்ட்ஸ் அதாவது பேலோட் என்ன கொடுக்கணும் அப்படின்றதையும் அவங்க சொல்லிருப்பாங்க. இதை மறக்காம ஃபாலோ பண்ணி நீங்க உங்க ஏபிஐ எண்ட் பாயிண்ட்ஸை ஹிட் பண்றதுக்கு வச்சுக்கோங்க. இங்க பாத்தீங்கன்னா மாடல் கேட்லாக் நம்பர் ஆஃப் மாடல் கேட்லாக்ஸ் இருக்கு. அது என்ன கேட்லாக்ஸ் வேணுமோ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆடியோ இருக்கு, 5 கோட்ஸ் இருக்கு, ஜிபிடி 5 இருக்கு, ஜிபிடி 4 மினிஸ் இருக்கு. இதுல சூடான்ற ஆப்ஷன்ஸும் நீங்க சூஸ் பண்ணி ஆகணும். இப்போ நான் என்னோட பிளே கிரவுண்ட்ஸ் நான் என்னென்ன ஜெனரேட் பண்ணிருக்கணும் அந்த வீடியோஸ் வந்து இப்போ பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல வந்து ஒரு லைன் அண்ட் டைகர் நடந்து போட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பீக்கர் வந்து ஒரு காமன் ஃபாரம்ல ஸ்பீக்கர் பேசுற மாதிரி இருக்கு பாத்தீங்களா? ஸோ இந்த மாதிரி இப்போ இதுல வந்து வியூ டேட்டா இண்டெக்ஸஸ்க்குள்ளேயே நீங்க வந்து பாத்துக்கலாம். சில அடிஷனல் இன்ஃபர்மேஷன். ஸோ டேட்டா இண்டெக்ஸஸ் உங்களுக்கு வேணும் பார்க்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா டெஃபினட்டா உள்ள போய் பாத்துக்கலாம். அதே மாதிரி ஸ்டுடியோல எனக்கு 3 அக்கௌண்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் வந்து நீங்க ஸ்விட்ச் பண்ணியும் ப்ளே பண்ணிக்க முடியும். அதாவது ஒரு அஜூர் ஏ அக்கௌண்ட்ஸ்ல நீங்க 3 அக்கௌண்ட்ஸ் வச்சு ஸ்விட்ச் பண்ணிக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் யூ கேன் டூ இட். ஓகேங்களா? ஸோ நான் ஒரு அக்கௌண்ட் நான் சூஸ் பண்ணிட்டு சூரா வந்து டெப்ளாய் பண்ணிட்டேன். ஸோ டெப்ளாய் பண்ணதுல பார்த்தீங்கன்னா ஓப்பன் பிளே கிரவுண்ட்ல எனக்கு அதோட வெர்ஷன் காட்டுது, எண்ட் பாயிண்ட்ஸ் காட்டுது, அதுக்கப்புறம் என்னோட கீஸ் காட்டுது. ஸோ இது எல்லாமே நீங்க மறக்காம உங்களோட கோட்லயோ இல்ல உங்களோட கான்ஃபிகரேஷன்லயோ டெஃபினட்டா நீங்க கொடுத்தாகணும். அதுக்கப்புறம் கீழே வந்து பாத்தீங்கன்னா மாடல்ஸ்ல எனக்கு கீழே ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் காட்டுது பாத்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல தான் உங்களோட ப்ராம்ப்ட் கொடுத்து அந்த ப்ராம்ப்ட் வழியா தான் உங்களோட வீடியோ ஜெனரேட் பண்ண போறோம். இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து கிரியேட் லைன் அண்ட் டைகர் வாக்கபிள் அது சிட்டி வாக் ரோட் அப்படின்றது ஒன்று கிரியேட் பண்ணிருந்தோம். அதுல நான் ஸ்லைட்டா மாடிஃபை பண்ணி என்ன பண்ண போறேன்னா எலிஃபென்ட் வாக் அதாவது கிரியேட் லைன் அண்ட் எலிஃபென்ட் வாக் டுகெதர் இன் சிட்டி ரோட் அலாங் வித் தி அவெஞ்சர்ஸ் காஸ்டியூம். ஒரு சின்ன சுவாரஸ்யமான ஹிண்ட்க்கு தான் நம்ம இது பண்றோம். ஒரு அவெஞ்சர்ஸ் காஸ்டியூமோட ஒரு லைன் அண்ட் டைகர் நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோ எப்படி சொல்றதுன்னு பார்ப்போம். ஸோ சூராவோட ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி ஒரு வீடியோ ஜெனரேட் பண்றது இட் வில் டேக் சம் டைம். ஓகே, ஆப்வியஸ்லி கிளவுட்னாலே உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், கரெக்ட் தானே? ஸோ நீங்க வெயிட் பண்ணி ஆகணும். பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். பேஷன்ஸ் விட்டுறாதீங்க. ஸோ டெஃபினட்டா இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு கம்பேரிட்டிவ் ஸ்டடிஸ் இருக்கு, அதாவது சூராவும் சரி ஜெமினில இருக்க சர்வீஸும் சரி எப்படி உங்களுக்கு வீடியோ ஜென்ரேட் பண்ணது, நியோவா இருக்கட்டும் அது விஇஓவா இருக்கட்டும், ஸோ எப்படி உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணுது அப்படின்றத நீங்க பார்த்தே ஆகணும், கரெக்டுங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம சூரா கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஃபர்தரா இருக்க திங்ஸஸ்ல வந்து நம்ம மற்ற வீடியோஸையும் ஜென்ரேட் பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாத்தீங்கன்னா நமக்கு என்னோட அவுட்புட் வந்துருச்சு. ஸோ கிரியேட் லைன் அண்ட் எலிஃபென்ட் வாஸ் டுகெதர் இன் சிட்டி ரோட் டு அவெஞ்சர்ஸ். பக்காவா இருக்குங்க, சூப்பர். ஆக்சுவலா இது அவெஞ்சர்ஸ் காஸ்டியூம் மாதிரி இருக்கான்னு எனக்கு தெரியல, பட் somehow it is like manageable. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ரெண்டர் ஆகும்போது லைட்டா ஸ்டக் ஆகுது பிகாஸ் உங்களோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து கிரியேட் ஆயிருக்கு இல்லையா, அதனால மேபி அது இருக்கலாம். ஸோ எவ்ரி ஃபர்ஸ்ட் டைம் இட் லைக் ஸ்டார்ட் லைக் தட். அண்ட் தென் ஒரு தடவை ரெண்டர் ஆயிடுச்சுன்னா தென் கீப் ரெண்டரிங் லைக் இந்த மாதிரி ஃப்ளூவெண்டா. ஸோ சூப்பரா இருக்கு. ஸோ
இந்த இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம வீடியோ ஜென்ரேஷன் வீடியோ ஜென்ரேட் பண்ற பர்சனா இருக்கலாம், ஒரு வந்து ஆடியோ வீடியோ எடிட்டர் பர்சனா இருக்கலாம், டெஃபினட்டா எடிட்டிங் ஃபீல்ட்ல இருக்கவங்களுக்கு இது ரொம்ப முக்கியங்க. ஸோ உங்களோட அனிமேஷன்ஸ் கிரியேட்டிவிட்டிஸ் நீங்க வந்து ஒரு ஸ்கிராச்ல இருந்து டெவலப் பண்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி ஈஸியா உங்களோட எக்ஸிஸ்டிங் வீடியோக்குள்ள இது ஏதாவது சென்ட் பண்ண முடியும். ஆர் எல்ஸ் லைக் யூ கேன் யூஸ் இட் கிரியேட்டிவிட்டி அண்ட் தென் கிரியேட் லைக் ஓன் வீடியோஸ். ஸோ அந்த மாதிரி எல்லாம் நீங்க கொண்டு வந்து உங்களோட சினிமேட்டிக் அட்வென்ச்சர்ஸ்க்குள்ள நீங்க இதை வந்து ஃபிட் பண்ண முடியும்ன்றது நான் நம்புறேங்க. ஸோ இந்த வீடியோ அந்த மாதிரி பர்சனுக்கா, அந்த மாதிரி நன் ஃப்ரெண்ட்ஸ்க்காக மட்டும்தான். ஓகேங்களா? தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, அண்ட் தென் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்டு போயிடுங்க. ஸோ இந்த வீடியோ டெஃபினட்டா டெக் பர்சன்ஸ்க்காக மட்டும் கிடையாது, நிறைய ஃபீல்ட்ஸ்ல இருக்கவங்களுக்காக நாங்க கவர் பண்றோம். ஸோ எல்லாருமே பாருங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பாய்.